இப்போ இந்த வேர்ட்ஸ்லாம் பாருங்க, ஜிம், எனர்ஜி, அப்பாலஜி. ஸோ ஜிக்கு அப்புறமா EINY வந்ததுன்னா எப்பவுமே ஜி சவுண்டு தான் வரும். ஆனால் இந்த வேர்ட்ஸ் பாருங்க, கைரோஸ்கோப், கைனகாலஜி. அப்போ இங்கே மட்டும் நம்ம ஏன் கு சொல்கிறோம், ஜைரோஸ்கோப், ஜைனகாலஜி சொல்லாமல் கைரோஸ்கோப், கைனகாலஜி சொல்கிறோம்? வாங்க பார்க்கலாம். ஸோ கிரீக் வேர்டான கியூரோஸ் அப்படின்றதையும் மாடர்ன் லாட்டின் வேர்டான ஸ்கோப்பியம்ன்ற வேர்டையும் சேர்த்து ஃப்ரெஞ்சில் வந்து ஒரு வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க. அது இங்கிலீஷில் ஒரு ஸ்கோப்புன்ற எக்ஸ்ட்ராவாக இன்னொரு வேர்ட் ஆட் பண்ணி கைரோஸ்கோப்புன்னு சொல்லி ஃபார்ம் பண்ணாங்க. அதனால இப்போது இங்கிலீஷில் வர ஸ்கோப் அப்படின்ற இந்த ஸ்கோப் அப்படிங்கிறது இங்கிலீஷ் பேஸ். ஆனாலும் மீதி இந்த கைரோ அப்படின்றது வேற ஒரு லாங்குவேஜ்லேருந்து எடுத்த வேர்ட் அப்படிங்கிறதுனால இதை சேர்த்து சொல்லும் போதும் இதோட ஒரிஜின் வந்து வேற லாங்குவேஜ்லேருந்து எடுத்த மாதிரி தான் இருக்கும். சிமிலர்லி கைனகாலஜி, கைன்லாஜி, இது ரெண்டும் கிரீக் வேர்ட்ஸ். ஸோ கைனகாலஜி இப்படி ஒரு ஸ்பெல்லிங் ஃப்ரெஞ்சில் இருக்குது, அது இங்கிலீஷில் நம்ம கைனகாலஜின்னு சொல்கிறோம். ஸோ வேறு லாங்குவேஜ்லேருந்து எந்த ஒரு வேர்டு எடுத்து நம்ம வந்து இங்கிலீஷில் அதை யூஸ் பண்ணாலும் அந்த வேர்ட்ஸ்க்கெலாம் நம்ம இங்கிலீஷ் ரூல்ஸ் ஃபாலோ ஆகாது.